நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பி.ஆர். ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரே நமக. இதனுடைய 891வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி சாயந்தரமும் சரி காலையிலேயும் விவேக் சார் பேசியிருந்தேன். அப்போ அவர் வெள்ளம் நிறைய பொக்கிஷங்கள் எனக்கு விவேக் சர்வேஸ்வரன், இந்த கிருஷ்ணகுமார், இந்த கர்னூலுக்கு அப்போ இப்போ பெங்களூருக்கு வந்துட்டான். டோட்டலி இஸ் பிஸி. சீனிவாஸ் குமார், ஒவ்வொருத்தரும் கடவுள் ஒரு ஒரு இது கொடுத்துருக்க, நாலேஜ் கொடுத்துருக்கா. ஒவ்வொரு உலகில் ஏற்பட்ட எல்லா ஜீவராசிக்கும் சரி கடவுள் ஏதோ ஒரு இது கொடுத்துருக்கா. இன்றைக்கி ரியலாக மச் மூடு. இந்த வழக்கு கடை ராஜலட்சுமி சிவசங்கருடைய ஒரு பேட்டி, கிருபானந்த வாரியார் எப்படி அவள் ஃபேமிலியோடு ரிலேட்டட் அப்படி சொல்லி ரொம்ப அழகாக பேசியிருந்தா. அவள் மாமனார் காலத்தில் ஒவ்வொரு தீபாவளிக்கும் கிருபானந்த வாரியார் பார்த்தா தங்குவா அதெல்லாண்டு. அதாவது அந்த மன நெகிழ்ச்சி இருக்குது பாருங்க. நினச்சி பார்ப்பேன், அந்த காலத்துலலாம் வெள்ளிமலை சுவாமிகள் எங்காத்துக்கு வருவார். எங்கள் அப்பா அந்த மருதாளம் அந்த இடத்துலலாம் ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கும்போது, திருவள்ளத்துலாம் இருக்கும்போது ஹி யூஸ் டு கம் டு அவர் ஹவுஸ். முதல்ல வெயிட்டிங் ரூமே இருப்பாராம், சன்னியாசிகள்லாம் ஆற்றுக்கு வரக்கூடாதுன்ட்டு. அப்புறம் அப்பா எல்லாம் கூப்பிட்டு அவர்கிட்ட சண்முக மந்திரம் உபதேசம்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஆற்றுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சது முருங்கைக்கீரை அடைன்னுவா. எங்கள் அம்மா விட்டு பண்ண சொல்லுவாராம். சுவாமிகள் வந்துட்டார உடனே அடைக்கு ஊற போட்டு எல்லாமே கையில் பண்ணியானோம். நோ மிஷன், நத்திங். எனக்கு கரண்ட்டாக கிடையாது. இதெல்லாம் எதுக்கு சொல்லுவேன்னா, மகான்கள் நம்ம பார்த்து வரும்போதே பெரிய கொடுப்பணும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆல்வேஸ் சார் கம்மிங் டு திஸ். இன்றைக்கி டாபிக் ஆஃப் த டே என்னென்னா, திருவண்ணாமலைக்கு லட்சக்கணக்காக ஜனங்கள் போகிறா. இந்த பௌர்ணமி கிரிவலம் போகிறா. காஞ்சி மடத்துலேயே அப்போ 71வது பீடாபதி வந்தாச்சு. பாலசுவாமிகள், அதுக்கு விஜயேந்திரர் இருக்கார். இவெல்லாம் 70, 71 நம்பரிங்க பார்த்தா 69 வரைக்கும் நமக்கு தெரியும். 69 ஜெயேந்திரர், 68 மகாபிரிவா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 69 பேரில் எத்தனை பேர் அதிஷ்டானம் கண்டுபிடிச்சான்னு பார்த்தானா, இது வரைக்கும் 34 தான் கண்டுபிடிச்சிருக்கா. இது வரைக்கும் 34 பல வருஷங்கள் ஆகிடுது. ஜெயேந்திரருடைய அந்த தீராத அந்த முயற்சினால் தான் இதுவே கிடச்சிது. இப்போ உமாசங்கரன் சொல்லும்போது, ஏமாம்மா அப்படி சொல்கிறேன்னு நான் கேட்டேன். இல்லை இவெல்லாம் சங்கராச்சாரியாரெலாம் போய் திருப்பதியில் போய் உட்காந்துருக்கா. சாதுர் மாசின்றது 4 மாதம். இப்போ 2 மாதம் ஆக்கிட்டேன். சாதுர் மாசின்னு கிடையாது. இப்போ 4 செகண்ட் 2. திருப்பதியில் போய் உட்காந்துருக்கா. கலவை இந்த மாதிரி உட்காந்துருந்தா. கீழம்பி கலவை, அப்புறம் சிவாஸ்தானம் இங்கெல்லாம் இருந்திருக்கார் பரமாச்சாரியார். இந்த சுமங்கலி கிராமத்தில் இருந்திருக்கார். மாதிரிலாம் அது மாதிரிலாம் வரும்போது அந்த இடத்துல இருக்கிற அதிஷ்டானங்கள் பிரபல்யமாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பட்டத்துக்கு வந்தவரெல்லாம் கூட தே ஷுட் விசிட் தோஸ் பிளேசஸ் மெயினாக. அப்போ தான் ஜனங்க கூடும். ஒரு சமயம் பரமாச்சாரியாரை பார்க்குறதுக்கு ஒரு குருக்கள் வர, ரொம்ப இளம் தொழுமை இருக்கார். யாருமே வந்து கிடையாது கோவிலுக்கு அப்படின்ற. அப்படியா, என்னைக்கு சிவராத்திரி? நாளைக்கு சிவராத்திரின்னு. சரி, நான் வருவேன், இப்போ வேணான்ருக்கார். அடுத்த நாள் சாயந்தரம் இந்த மடத்து பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு பரமாச்சாரியர் மடப்பட நடக்க ஆரம்பிச்சிட்டார் அவருடைய அந்த கோவிலுக்கு. அங்கே அபிஷேகத்துக்கெல்லாம் ரெடியாகி காத்துட்டுருக்கார் அங்கே அந்த குருக்கள். பரமாச்சாரியார் போயிட்டான்னு உடனே எக்கச்சக்கமான கூட்டம் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த கோவில் பிகம் ஃபேமஸ் இன் காஞ்சிபுரம். எக்ஸாக்டாக அந்த பேர் தெரியல எனக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, மகான்கள் விசிட் பண்ணிட்டாலே அந்த இடம் பிரபல்யம் ஆகிடும். ஒரு நம்பிக்கை. கமிங் டு திஸ், திருவண்ணாமலையில் ஒரு அதிஷ்டானம் இருக்குது. யாரோட அதிஷ்டானம்? காஞ்சி மடத்தில் சங்கராச்சாரியாரோட அதிஷ்டானம் ஒன்று இருக்குது திருவண்ணாமலையிலேயே. அது எங்கே இருக்குது, அவர் பேர் என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. அடுத்த தடவை திருவண்ணாமலை கிரிவலம் போய் சுற்றி வர இல்லையா, கிரிவல பாதையிலே இருக்குது. அதை எதுக்கு விசிட் பண்ணிட்டு வாங்க. அதில் அங்கே 2 அதிஷ்டானம் இருக்குது. ஒன்று சங்கராச்சாரியாது, இன்னொருத்தர் பெரிய மகான் இன்னொருத்தர். அவளை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இந்த சுந்தரேஸ்வரானந்த சபை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டெம்பிள் திருவண்ணாமலை. அதிஷ்டானம் ஸ்ரீ சந்திரானந்த போதேந்திர சரஸ்வதி, த 46 பீடாதிபதி ஆஃப் காஞ்சிபுரம். 46வது பீடாதிபதியோட அதிஷ்டானம் திருவண்ணாமலையில் இருக்குது.
This temple is connected with the adhishtanams of two saints, Sri Sundaranandra Saraswati, Sundarananda Bodhendra Saraswati of Kanchipuram, 46th Guru. So, and ஸ்ரீ ஹரிஜி அப்படின்னு ஒன்று தருது. அவருடைய அதிஷ்டானம் இருக்குது உள்ள. அவர் வந்து காஞ்சி மடத்தோட ரிலேட்டடாக தெரியாது நமக்கு. அவர் பெரிய மகான். அவரோட அதிஷ்டானம் உள்ள இருக்குது. திஸ் டெம்பிள் இஸ் சிச்சுவேட்டட் இன் த நார்த் ஐயன்குளம் ஸ்ட்ரீட். அது வடக்கு ஐயன்குளம் தெருன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இந்த ஐயன்குளம் அக்ரஹாரம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அண்ணாமலையார் டெம்பிள் அட்ஜசன்ட் டு தி ஹவுசிங் ஆஃப் சேரியட்ஸ் ஆஃப் தி அண்ணாமலைஸ்வரர் டெம்பிள். அதாவது இந்த தேரடி பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லப்படுறது. திஸ் டெம்பிள் இஸ் நோன் அஸ் சுந்தரேஸ்வர சபை, சுந்தரேஸ்வரானந்த சபை, சிவன் கோவில் லோக்கலி. இட் இஸ் in the narrow lane by the right. The Ayyankulam is seen at the end of the lane. The Ayyankulam காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ஐயன்குளம். திருவண்ணாமலையில் இருக்கிறது ஐயன்குளம். இந்த குளத்தில் நான் குளிச்சிருக்கேன். Story and legends. Sri Hariji, who has a Jiva Samadhi here, credited with many miracles here. He was instrumental in curing the Arcot Nawab of illness. Arcot Nawab illness and was granted many prerequisites by the grateful Nawab, including the land, etc., which are sadly now lost for the temple. ஆர்காட் நவாபுடைய நோயை தீர்த்தவர் இந்த ஸ்ரீஹரிஜின்றவர். அதனால் நவாப் வந்து உங்களுக்கு எவ்வளோ லேண்ட் வேணும்னா கூட கொடுத்துட்டான் தானமாக. As you enter the temple complex, you see Vrindavans of Sri Shantrananda Bodhendra Saraswati, the 46th Pidadipati. நான் சுந்தரானந்தேச்சர் படிச்சுட்டேன். நான் தப்பாக படிச்சுட்டேன். சாந்திரானந்த போதேந்திர சரஸ்வதி அவர் பேர். மன்னிக்கணும், தப்பாக படிச்சுட்டேன் நான். சாந்திரானந்த போதேந்திர சரஸ்வதி அவர் பேர். ஸோ த 46th பீடாதிபதி ஆஃப் காஞ்சிமட் அண்ட் நெக்ஸ்ட் டு திஸ் இஸ் ஜீவ சமாதி ஆஃப் ஸ்ரீஹரிஜி இருக்குன்னு சொல்லப்படுறது. ஸோ அந்த இது பார்க்கலாம், அந்த சமாதியினுடைய அந்த வியூ. இதுதான் இந்த சாந்திரானந்த போதேந்திர சரஸ்வதியினுடைய பிருந்தாவனம். பிருந்தாவனம் துளசி மடம் வச்சிருவா மேலே. அது இன்னொரு பக்கத்தில் எடுத்திருக்க. The main temple behind is a small structure, a room with 3 sannidhis. Meenakshi Amman on the left, the Sundareswarar in the middle, Murugan on the left. So Meenakshi, Sundareswarar, Murugar, மூணு பேர் இருக்காங்க. There is a Vinayagar in front of the Ambal Sannidhi, and there is a Dashanamurti inside the right wall. This temple is very small and well maintained by ஸ்ரீ ராஜு த பிரீஸ்ட் அப்படி போட்டிருக்கா. சுந்தரேஸ்வரர் சன்னிதானம் போட்டிருக்கு. துவாரபாலகாரோட இருக்கு. இந்த கோவிலுடைய அந்த கோபுரத்தினுடைய இது காமிச்சிருக்கா பாருங்க. மேலே ரிஷபங்கள்லாம் இருக்குது. இதுதான் அந்த கோவில், அந்த சுந்தரேஸ்வரர் கோவில். இதுதான்
அந்த ஐயன் குளத்து தெருவில் இது அமைஞ்சிருக்கு. அடுத்தது திருவண்ணாமலை இதுக்கெல்லாம் போகிறா இல்லையா, அது பேர் என்ன, இந்த கிரிவலம் போகிறவா கட்டாயம் விசிட் பண்ணணும். அதை the main purpose of just sharing with you is that people should get benefit. இது வந்து நவகிரகம் இருக்குள்ள. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கல் கதை படித்தேன் நான் இதை பற்றி. பாருங்கள், whatever is given, just I am reading to you for the benefit of the viewers. As per the Kanchiyamat records, the Acharya has taken Samadhi at Tiruvannamalai. அதாவது பீரியட் வந்து 1061 to 1098 AD. Kipi. The astrologer had said that the Samadhi would be located in the midst of some Sarba ideals. அதாவது இந்த பாம்பு பிரதிஷ்டை பண்ணுவா, நிறைய இடத்துல கல்லே பாம்பு பண்ணி போடுவா, அது வந்து நாகதோஷத்துக்கெல்லாம். ஸோ அந்த இடத்துல வந்து இது இருக்குன்ற மாதிரி அது பிரச்சனத்தை சொல்லியிருக்கா. இப்போ இந்த டாபிக் எழுதினவர் வந்து சொல்கிறார், we searched the Tiruvannamalai hills in vain to locate this Samadhi. தேடி 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 பார்க்குறா, கண்டுபிடிக்க முடியல. ரெக்கார்டு காஞ்சி மடத்துலேயும் விசாரிச்சுக்கல சரியா. திருவண்ணாமலை இருக்குன்னா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, இல்லை. ஃபைனலி we reached the temple of Tiruvannamalai and had darshan of Lord Arunachaleshwarar. Since sanctum of Devi Abhidhakujambar was closed for the Alankaram, we wandered nearby to watch some Vedic students chanting Vedas. அங்கே வந்து இந்த ருத்ரம் சமக்கம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, சின்ன சின்ன குழந்தைகள் நிறையா. ஸோ அது போய் கேட்கலான்னு அரை மணி நேரம் அவங்க அலங்காரம் பண்ணுறதுக்கு அம்பாளுக்குன்னு சொல்லும்போது அதை போய் கேட்டுருக்கா. அப்போ we got speaking with them and told them about our quest for the Acharya's அதிஷ்டானம். ஸோ ஆச்சாரிய அதிஷ்டானம் தேடி வந்தோம் அப்படின்ப. அப்போ அதில் இருக்கிற ஒரு பையன், இந்த வேதிக் படித்த பையன், சின்ன பையன், அந்த பையன் என்ன செய்கிறான்னா, on hearing our story, one of the students excitedly spoke, there is a Shiva temple nearby named Sri Sundareswarananda Sabai. A boy known to me used to keep claiming that this was actually an அதிஷ்டானம் of சங்கராச்சாரியான்னு அந்த பையன், எனக்கு தெரிஞ்ச பையன் சொல்லியிருக்கான் அப்படி அவன் சொல்கிறான். One night that boy had a dream in which Mahaperiva appeared. யார் பேர் அவர் சொல்கிறார், and told him that to be silent. இதை பற்றியெல்லாம் மூச்சை விடக்கூடாது, பேசக்கூடாது, உன் வேலை என்ன, வேதம் படிக்க வந்திருக்க, அதை மட்டும் பாரு, அதெல்லாம் சிவா யாரும் பார்த்துப்பான், உன் வேலை அது இல்லைன்னு சொல்லியிருக்கார். கனவுல வந்து அந்த பையனை மிரட்டிக்கிட்டார். ஸோ he kept quiet. Since then he has stopped pursuing this. Could this be what you are looking for? அந்த இதுவாக இருக்கும்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறான் அவாட்ட. Hearing this, we decided to seek out both the temple and the boy. We went back to Devi's Sannidhanam to see them and the அலங்காரம் பார்த்துட்டு அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வரா. We were not able to meet the boy, but we entered the temple gates. We know that we are at the correct place. கண்டுபிடிச்சி வந்துட்டா. அதாவது நம்ம உந்துதல் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் சுவாமியினுடைய அனுக்கிரகம் ஒன்று இருக்கணும். இந்த பிராப்தம் பிராராப்தம், இந்த பிராராப்த கர்மா திரட்டி அடிக்கும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பிராப்தம் இருந்தால் நமக்கு டக்குன்னு கிடச்சிடும். ஸோ இப்போ சின்சியராக தேடிந்துக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டா பெரியவா. ஸோ there was a Vrindavan, another form of Adhishtanam with Tulasi planted at the top. On both sides of which were two idols coiled snakes. அதாவது புனர் நாகம் சொல்லு, பின்னில் பிணைஞ்சா மாதிரி இருக்கும், அந்த மாதிரி 2 நாகம் இருக்குது. Next to this was another structure
which is a local priest, said, belonging to the sannyasi about 75 years back, who wanted to be the samadhi to be adjacent to the Vrindavan. Both the hints suggested that astrologer being fulfilled. We were looking for the Adhishtanam of the 46 Sankaracharya of Kanchimat, Shantranandendra Saraswati, Shantrananda Bodhendra Saraswati. Our Mat records reveal that Acharya had authored a well-known compendium of Sanskrit stories, Kada Sarit Sakara in his Purvashrama. In recognition of this, King Bojaraja has presented him to a palanquin decorated with the pearls. Muthu Pallake Kurturka Bojaraja. We will be performing the Aradhana for this Acharya at Tiruvannamalai on August 6, 2013. And the period another in accordance with the Vedic rituals. With the blessings of the present Sankaracharyas, we hope to discover more such adhishtanams and also the repairs and maintenance of these adhishtanams. We intend to ensure that Nitya Puja and annual Aradhana are routinely performed, while the Mutt continues to oversee and manage the adhishtanams and welcome the participation of the devotee families and trusts who wish to fund the Nitya Puja and yearly Aradhanas. இதுக்கு யாருக்கு பிராப்தம் கிடைக்குமா? திருவண்ணாமலை போகிறவ எங்கெங்கோ அன்னதானம்லாம் பண்ணுறா. இந்த அதிஷ்டானத்துக்கு போய் பண்ணால் ரொம்ப ரொம்ப அவளுக்கு நன்மடை வாழ்ச்சிட்டு பெரிய வாழ சொல்லியிருக்கா. உனக்கு தெரிஞ்சுங்க, அதிஷ்டானம் சாதாரணம் கிடையாது. ஒரு சன்னியாசி இது பண்ணாத ஒருத்தர் சன்னியாசியை வாங்கிட்டால 27 தலைமுறைக்கு ஹேங்கிங் சோல்ஸ் வில் கோ டு த ஹெவன் சொல்லியிருக்கு. இவாள்லாம் லோகக்ஷேமத்துக்காக சன்னியாசம் வாங்கிக்கிறார். சன்னியாசியை பற்றி ஒவ்வொருத்தர் கமெண்ட் அடிக்கிறான், அதை வேற விட்டுருங்க, நமக்கு தேவையில்லை அது. ஆனால் இந்த மாதிரி பொய்ச்சொல்லி சித்தர் புத்தரை சொல்கிறத விட இதெல்லாம் நிஜமாகவே இருந்திருக்காவாளாம். அகைன் ரிப்பீட், கலவையில் இருக்குது, கலவையில் 3 பிருந்தாவனத்துக்கு இடத்துல இருக்குது, கீழம்பியில் 2 இருக்குது, அப்புறம் திருவத்தியூரில் 2 இருக்குது, சென்னை இது மாதிரி இருக்குது நிறைய இடத்துல. ஸோ வி ஷுட் நோ. ஸோ இந்த லிஸ்ட்டு அக்கார்டிங் டு காஞ்சி மட்டும் 24 டிக்ளேர் பண்ணியிருக்கா. வி வில் பி கோயிங் 1 by 1 இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 34 வருது. காஞ்சிபுரம் அதிஷ்டானத்திலேயே பெரியவா அதிஷ்டானம் பக்கத்துலேயே இது இருக்குது, ஜெயேந்திரனுடையது. ஸோ அந்த அதிஷ்டானத்தை உள்ளே பக்கத்துலேயே ஆதிசங்கருடைய பாடி அங்கே தான் சன்னதி அங்கே எழுப்பப்பட்டிருக்கு. சுரேஸ்வர ஆச்சாரியார், இந்த மந்திரமிஸ்வரன் சொல்கிற சுரேஸ்வரருக்கு இங்கே உள்ளதான் அதிஷ்டானம் இருக்குது. அதே மாதிரி சர்பஜாத்தம் இந்த பிரம்மதேசம் திருநெல்வேலியில் இருக்க பிரம்மதேசத்தில் அந்த 7 வயசு பையன், அவன் தான் அந்த 7 வயசு பையன் தான் ஆச்சாரியா, 3rd ஆச்சாரியா காஞ்சிமட்டு. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டு. ஆதிசங்கரே ஆடி போயிடுறாரு. அவரை செலக்ட் பண்ணி அவனுக்கு அந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இதெல்லாம் அவள்லாம் மடத்து உள்ளே அதை வித்தின் த காம்பவுண்ட் வந்துடுறது. அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கில் உபநிஷத் பிரம்மேந்திர மடம் இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் பக்கத்தில் இருக்குது. அது உள்ள கிட்டத்தட்ட நிறையா ஒரு 20-30 பேரோட அதிஷ்டானங்கள் இருக்குது உள்ள. அதெல்லாம் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி விசிட் பண்ணணும். ஒரு எங்கெங்கேயோ இங்கேருந்து கர்நாடகாவில் ஒன்றும் போக வேண்டாம், இங்கே பக்கத்துலேயே இருக்கிறது. காஞ்சிபுரத்துக்கு போனால் இந்த அதிஷ்டானங்களை பார்க்குறதும் தனியாக வச்சுக்கணும், கோவிலுக்கு போகிறது தனியாக வச்சுக்கணும். சிவாலெலாம் அந்த 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 இவாளெலாம் ஆச்சாரியாஸெல்லாம் நம்ம அவளை வணங்க மாட்டோமா, அவளுக்கு நமக்கு பாமர மனிதனுக்கு உதவ மாட்டோமான்ற எண்ணத்தில் இருக்கா அவள்லாம். உமாசங்கருடைய ஆதங்கமே அதான். அவள் எங்கெங்கேயோ போகிறாள, இவ ஷாதிர மாத கூட திருப்பதி போக வேண்டாமே, கலவையில் உட்காந்துக்கலாமே, இந்த மாதிரி சிவஸ்தானத்துக்கு போகலாம், பரமாச்சாரியாகட்டும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அவ. பட் பெரியவாளுடைய பிளான் நமக்கு தெரியாது. பட் இருப்பினும்
மிச்சமாக சொல்லணும். காஞ்சி மடத்தில் இந்த ஷார்ட் போட்டு இங்கே எங்கே போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லோக்கல் ட்ரிப்பு நிறைய இடத்துல பண்ணுறா. காஞ்சி மடத்துக்கு போயிட்டா அங்கேருந்து இந்த இடத்துக்கெல்லாம் கிளம்பி இதுக்கெல்லாம் அழிச்சும் போகிறான்னு சொல்லி மார்னிங் டு ஈவினிங் இந்த அதிஷ்டானத்துக்கெல்லாம் போகலான்ட்டு. ஸோ அதிஷ்டானத்துக்கு போட போகிற வாழ்க்கை நன்மை நடக்கிறது. ரெண்டாவது அங்கே பூஜை பண்ணுற வாழ்க்கும் ஒரு வருமானமும் இருக்கும். ஸோ அதை சொல்லி கட்டாயம் நம்ம வந்து இங்கே திருவத்தியூர் வந்தால் 2 இருக்குது. திருவத்தியூரில் சங்கராச்சாரிய அக்ரஹாரமே இருக்குது. எங்காத்த கண்ணன் சாஸ்திரி வந்து வரார் 25 வருஷமாக எங்காத்துக்கு. அப்புறம் அங்கே அந்த அக்ரஹாரத்தில் வந்திருக்கேன். அங்கே போயிருக்கேன். அதிஷ்டானத்துக்கு நான் போகல, இப்போ தெரியாது எனக்கு. அதே மாதிரி திருவத்தியூரில் இன்னொரு இடத்துல இன்னொரு அதிஷ்டானம் இருக்குது. கட்டாயம் நம்ம போய் பார்க்க வேண்டியது அதெல்லாம். திரு உமாசங்கரனுடைய ஆதங்கமே அதுதான். அது மாதிரி மிச்ச இடம்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறா. இப்போ இங்கெல்லாம் வந்து இந்த காரை பேந்தி உழுது கிடக்குன்னா கஷ்டமாக இருக்கு இல்லையா நமக்கு. அந்த மகான்கள்லாம் தன் உயிரையே கொடுத்துருக்கா அவள்லாம். இதை சொல்லி கட்டாயம் நம்ம விசிட் பண்ண திருவண்ணாமலை போகிறவா அந்த கிரிவலத்துக்கு போகிறவா பார்த்துடுவாங்க. அதெல்லாம் இந்த ஹரிஜி ஸ்ரீஹரிஜின்றவருடைய அதிஷ்டானம் இருக்குது. பக்கத்துலேயே இந்த சாந்திரானந்த போதேந்திர சரஸ்வதியினுடைய 46வது பீடாதிபதியுடைய அதிஷ்டானம் உள்ள இருக்குது. அங்கே சுந்தரேஸ்வரர் அந்த மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது உள்ள. அதையும் பார்த்துட்டு வரணும். இதை சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.